ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஃபார்ம் சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிஃபார்ம் சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் என்னென்ன விஷயம்லாம் லேர்ன் பண்ணுவீங்க, உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் கிரைட்டரியா எந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஃபார்ம் சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பார்த்தீங்க அப்படின்னா 4 years அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஃபார்மசி ஓரியன்டாக நீங்கள் படிப்பீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கற்றுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். நீங்கள் இந்த 4 years அண்டர் கிராஜுவேட் கோர்சஸில் ட்ரக் சிந்தசிஸ் பற்றி படிப்பீங்க, டோசேஜ் ஃபார்முலேஷன் பற்றி படிப்பீங்க. டோசேஜ் ஃபார்முலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டேப்லெட்டே எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு மெடிசின் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ டோசேஜ் யூஸ் பண்ணுறது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிலேட்டடாக நீங்கள் படிப்பீங்க. கெமிக்கல் நேச்சர் அது எப்படி அதில் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதோட அனலைஸ் பண்ணுவீங்க. நியூ ட்ரக் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரீ கிளினிக்கல் டெஸ்டிங் நீங்கள் தான் அதை ஓரியன்டாக உங்களால் படிப்பீங்க. இந்த நியூ ட்ரக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கிளினிக்கல் டெஸ்டிங்கையுமே அது ஓரியன்டாக நீங்கள் படிப்பீங்க. தென் இந்த பிஃபார்மில் இதை தாண்டி என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஓரியன்டாக படிப்பீங்க. ஸோ ஃபார்மாசியூட்டிக்கல் ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, அதுக்கு எப்படி பேட்டன்ட் வாங்குறது, நீங்கள் ஒரு நியூ மெடிசின் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி பேட்டன்ட் வாங்குறது, அது ஓரியன்டாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிள் கிரைட்டரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஃபார்ம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக், பயாலஜி இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஃபார்ம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. இப்போ கோர்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்துட்டோம், ஆனால் எலிஜிபிள் கிரைட்டரியா வைஸ் பார்த்துட்டோம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சப்ஜெக்ட்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அது என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்கிறது பார்க்கலாம். பயோ கெமிஸ்ட்ரி பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க, ஹியூமன் அனாட்டமி பற்றி படிப்பீங்க, ஃபிசியாலஜி பற்றி படிப்பீங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன் ஃபார்மசி இது ஓரியன்டாக படிப்பீங்க. இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ், நிறைய சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், சயின்டிஃபிக் ரைட்டிங்காக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், மெடிக்கல் ஸ்கிரிப்டிங்கில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், கிளினிக்கல் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஃபார்ம் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகிறீங்க அப்படின்னாலும் நிறைய செக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். அது மாதிரி நீங்கள் மெடிக்கல்ஸில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ஓன் மெடிக்கல்ஸ் வைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிற முடியும். எஜுகேஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஃபார்மாசியூட்டிக்கல், ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஃபார்மாசியூட்டிக்கல் பற்றி தெரியணும், அதுக்கு ஒரு எஜுகேஷன் லீட் பண்ணணும், அதுக்கு ஒரு எஜுகேஷனாக நீங்கள் அங்கே ஆஸ் டீச் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேயுமே உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸில் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசின்ஸ் தயார் பண்ணுற கம்பெனிஸில் நீங்கள் உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் இந்த பிஃபார்ம் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களால் படிக்க முடியும். இது பெஸ்ட்டு கோர்ஸாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், கோர்ஸ் பற்றி எல்லாமே சொல்லிவிட்டேன், அண்ட் எலிஜிபிள் கிரைட்டரியாவே சொல்லிவிட்டேன், பிளேஸ்மெண்ட் வைஸ்மே சொல்லிவிட்டேன். இப்போ நீங்கள் எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த காலேஜஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.